வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நாளைக்கான மண்டேக்கான நிஃப்டி பயாஸ் என்ன, அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன, அதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி நீங்கள் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா 25,750க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 25,780 25,530 டார்கெட்டாக வச்சுக்கிட்டு 25,700 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இல்லை 25,780க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 25,580 டார்கெட்டாக வச்சுட்டு 25,800 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இதே உங்களுக்கு பேரிஷாக இருக்கிற பட்சத்தில் 25,000 புட்டு 25,600 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். எப்போனா 25,650 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 25,600 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,600 25,550. ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,690. இதே நீங்கள் இன்னொன்று கொஞ்சம் அக்ரெசிவாக டவுன் சைடு போகிற பட்சத்தில் 25,540 கீழே போன பட்சத்தில் நீங்கள் 25,500 போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 480 உங்களுக்கு டார்கெட் ஆகும். 590 ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியரிஷ் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி நாளைக்கு நீங்கள் நிஃப்டி இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு 174 பாயிண்ட் உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பை பார்த்தீங்கன்னா 60,200 சி வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 60,180க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு நீங்கள் 60,200 சி வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 60,280 60,350. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 60,120. பிப்பே அதே மாதிரி நீங்கள் 60,300 சி வாட்ச் பண்ணி எப்போனா 60,250க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு 60,300 சி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 60,450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான், இருந்தாலும் 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு 60,050 கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு நீங்கள் 60,000 போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 59,980 59,900. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 60,110. அதே மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க பட்சம் நீங்கள் 59,900 போட்டு வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 59,980 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,900 போட்டு வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 59,850. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 60,040. சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு மேஜராக நீங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது கால் சைடு தான். எப்போனா 84,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 85,000 சி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 85,050 85,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 84,600. இதே உங்களுக்கு 85,050க்கு கீழே மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகியோ சஸ்டெயின் ஆச்சுன்னா 85,500 நோ இது இன்னொரு சி பார்த்தீங்கன்னா 85,500 சி வாட்ச் பண்ணி எப்போனா 85,050க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு 85,500 சி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 85,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 84,850. இதே உங்களுக்கு மார்க்கெட் பேரிஷாக இருக்க பட்சத்தில் 84,300 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 84,500 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா 200 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் உங்களுக்கு ஜாஸ்தியாகவும் லாஸ் கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா எப்போயுமே நம்ம இந்த மணி கான்செப்டில் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84,000 84,550 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இதே சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 84,000 போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 84,000 கீழே பேனிக் செல்லிங் க்ரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு 83,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 84,000 பி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் டிஎம் நீங்கள் நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்குது, கன்சால்ட் ஆகிட்டு நியர் ஹையில். நாளைக்கு நீங்கள் எபோ 566 ரூபாய்க்கு மேலே அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 575 ரூபா டு 582 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 558 ரூபா கிட்ட வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ஆகிருக்கு ஆஃப்டர் ஸ்பைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது அதோட ஹை பார்த்தீங்கன்னா 1,610 ரூபாய்க்கு மேலே ரீக்ளைம் ஆகணும். ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,635 ரூபா டு 60 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஓப்பன்லேயே உங்களுக்கு வந்து 1588 ரூபா கீழே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டாம். ஏன்னா அது வந்து மறுபடியும் கீழே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பேன்ஷன் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு 238 ரூபாய்க்கு மேலே அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 245 ரூபா டு 250 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆன் ஹை பேட்டர்னில் தான் இருக்குது. ஒரு பெருசாக ப்ராஃபிட் புக்கிங் எதுவும் வரல. ஸோ நீங்கள் மேஜராக நாளைக்கு இந்த ஷேரை பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 157 ரூபா 50 பைசாக்கு மேலே அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 160 ரூபா டு 163 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க். கோட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 425 ரூபாய்க்கு மேலே அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 430 ரூபா டு 435 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 417 ரூபா கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து ஒரு மொமெண்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு 90 ரூபா 20 பைசாக்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 93 ரூபா டு 95 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து விடிஎல் பார்த்தீங்கன்னா லைக் சில்வர் அடி வாங்கினா இது கொஞ்சம் அடி வாங்குச்சு. ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அப்ட்ரெண்ட் மொமெண்டம் இருக்குது. ஆனால் செல்லிங் ப்ரெஷர் இன்னமும் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 673 ரூபா 74 ரூபா 75 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வாங்க. 85 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து லைக் பாசிட்டிவ்ல இல்லைனாலோ இதை ஓப்பன்லேயே வந்து உங்களுக்கு 662 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது வேண்டாம், ஒரு ரிஸ்கி ஜோனாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.